ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கான மேட்ச் யாருக்கும் நம்மளுக்கு தெரியும். கேகேஆர் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன், இந்த ஃபைனல்ஸ் யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் கூட பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த மேட்ச் பொறுத்த வரையும் நம்ம இதுவரையும் நிறைய மேட்சஸ் பார்த்துட்டோம். ஸோ நிறைய மேட்சஸில் ஒரு சில மேட்சஸ்ல மட்டும் வைஸ் கேப்டன் மிஸ் ஆகியிருக்காங்க. நம்ம டீம் ப்ரிடிக்ட் பண்ணதுல வைஸ் கேப்டன் மட்டும் தான் மிஸ் ஆகியிருக்காங்க. ஸோ கேப்டன் நம்ம நினச்சபடி 90% நம்ம வந்து மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் வரையும் சொல்லியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்னோம், ஜெய்ஸ்வாலை கேப்டனாக போடுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த பக்கம் டிராவிஸ் ஹெட் அதே மாதிரி சொன்னோம். ஸோ 2 பேர் தான் வந்தாங்க. ஆனால் பவுலர் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி பவுலர்ஸ் அதிகமான விக்கெட் எடுத்து வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ சேம் அதே பிச் நடக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில சேஞ்சஸ் இதில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பேரும் இந்த வெனியில் எப்படி விளையாண்டுருக்காங்க, எப்படிலாம் வந்து ரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் 2 பேருக்கும் நடக்க போகுது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs கேகேஆர். ஸோ இவங்களை பொறுத்த வரையும் சென்னை இந்த வெனியோட ரிசல்ட் பார்த்துருவோம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச்ல பாருங்க, ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட், அது மாதிரி வேற யாரும் அதிகம் விக்கெட் இருந்தால் பேட் கமின்ஸ், நடராஜன். ஸோ இவங்க தான் அதிகமான விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சபாஸ் அகமத். ஸோ இவங்க விக்கெட் எடுத்திருந்தாங்க. நான் வந்து சொன்னேன் அப்பயும், ஆல்ரவுண்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு டபுள் ஆப்ஷன் உள்ளவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நேற்று மேட்ச் நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு மேட்ச் நம்ம கேகேஆர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கான மேட்ச் எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி இங்கே வந்து பிளேயிங் பண்ணவங்களோட ரிசல்ட் பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ஆர்ஆர் பார்த்துருப்போம். யார் வின் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆர்ஆர் வின் பண்ணல. ஸோ என்னோட பிரச்சனை ஆர்ஆர் வின் பண்ணியிருக்கணும். ஆனால் ஸ்லைட்லி சான்ஸ் டு ஹைதராபாத்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று பேட் கமின்ஸ் அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது ஒரு கேப்டன்சி லெவலில் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டனாக இருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் அனலைசிஸ் பண்ணணும். இதுவே சஞ்சு சாம்சன் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னா ரொம்ப ரேர். அவரால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு மாதிரி டவுட் தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பேட் கமின்ஸ் ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன் அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து மேக்சிமம் அந்த ஒரு ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று நேற்று பாருங்க, ஏடன் மார்க்கரம், அபிஷேக் சர்மா இவங்களுக்குலாம் வந்து பவுலிங் கொடுத்தாரு. ஸோ நேற்று ஃபாஸ்ட் பவுலிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஆர் போட்டு பொழந்து எடுத்திருப்பாங்க. அது இல்லாம ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அதிகமான பவுலிங் கொடுத்து ஸோ விக்கெட் எடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு பண்றப்பதான் நேற்று சஞ்சு சாம்சன் வந்து கேப்டனுங்கிற மாதிரில அடிச்சான்னு நினைச்சா விளையாண்டாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணாலே தப்புங்க. அந்த மாதிரி நடந்தாலே மேக்ஸிமம் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தவரையும் நேற்று பாருங்க விளையாண்டுருப்பாரு. நம்ம சொல்லியிருப்போம் டிராவிஸ் ஹெட்டை கேப்டனா போடுங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்துட்டாங்க. இன்னொன்று நேற்று டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிருக்கணும், கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிருக்கணும். ஏன் அப்படின்னா நேற்று அது வந்து பவுலிங் பிச், ஓகேவா? நேற்று வந்து அது பவுலிங் பிச்சு, அதுல வந்து அவர் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிருக்கணும். அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் நடக்கும். அப்போ வந்து அவர் அங்கே ஆஸ்திரேலியா போனாங்கன்னா அங்கே மேக்ஸிமம் கழுவி ஊற்றுவாங்க. என்னப்பா டிராவிஸ் ஹெட் போனேன், அவுட் ஆகிட்டா, இப்படி இது எல்லா லாஸ்ட் 3 மேட்சுமே அவுட் ஆகிட்டு வந்துட்டேன், அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கேம் நடக்குது அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவர் வந்து இங்கே விளையாடுறாரு, அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. இந்த வருஷம் ஒரு 10 crores எடுக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து 15 crores எடுக்கணும்னு பார்ப்பாங்க. எந்த டீம் ஆனாலும் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. மெகா ஆக்ஷன் வரும்போது, மெகா ஆக்ஷன் லாஸ்ட் சொல்கிறேன், எடுக்கும்போது பார்ப்பாங்க. அப்போ வந்து இவர் இங்கேருந்து சம்பாதிச்சுட்டு போனால் அங்கே வந்து அவர் கமிஷன் போகும். அவருக்கு கமிஷன் போகும். அந்த நாட்டுக்கான டேக்ஸ் கட்டமா அவங்களுக்கு கமிஷன் போகும். அப்போ ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, ஏன் போய் என்ன விளையாண்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நேற்று நின்று விளையாண்டாரு. நேற்று பார்த்துருப்போம், 17 பாலுக்கு வந்து தான் 17 ரன் தான் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு ஸ்டொக் வச்சு தான் விளையாண்டு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் விளையாண்டுருப்பாரு. கால்சன் மேல ப்ரெஷர் ஆனதால தான் அவர் 50 ரன்ல அவுட் ஆனாரு.
அதுக்கப்புறம் நம்ம யார் அதிகம் விளையாண்டுருப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா திரிபாத்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் பிளேயர்ஸ் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு மேட்சும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஹெட் டு ஹெட் சன்ரைசர்ஸ் கொல்கத்தா பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே மேக்ஸிமம் நல்ல ஒரு பேட்டிங் பிச் பண்றாங்க. ஹை டோட்டல் பார்த்தீங்கன்னா 208 இந்த வெனியூல எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து 228 எடுத்திருக்காங்க. லோயஸ்ட் டோட்டல் பார்த்தா 148 ரன்கெல்லாம் லோயஸ்ட் டோட்டல் இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து 115 எடுத்திருக்காங்க. 2 பொறுத்தவரை 2 பேருமே ஸ்லைட்லி கேகேஆருக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ கேகேஆர் பொறுத்த நாளைக்கு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. 2 பேருமே சேசிங்ல 3 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெனியூ பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வின் பண்றது சான்ஸ் தான் அதிகம். நேற்று செகண்டா பேட் பண்ண வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பை சான்ஸ் லக்கு தான். நேற்று அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி வந்து அந்த இடத்துல தோனி அப்படி ஒரு கேப்டன்சி இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நேற்று வந்து சிஎஸ்கே வின் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல நிக்க முடியும். சென்னையை பொறுத்தவரைக்கும் 7 பிச் இருக்கு. ஸோ எந்த பிச்சில் நடக்குங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த கரெக்டாக 7:30க்கு பிச்சோட ரிப்போர்ட் பற்றி சொல்லும் போது தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ 6th பிச்சா 7th பிச்சா. இப்போ 6th பிச்சுனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பவுலிங் பிச்சு. மேக்ஸிமம் 8லேருந்து 9 விக்கெட் விழுது. 2 பேருமே பாருங்க, 2 மேட்ச்லயும் பாருங்க, அவங்க 7 இவங்க 9 அந்த மாதிரி விக்கெட் விழுந்திருக்கு. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி பாக்குறப்பதான் ஒரு டிஃபரன்ஷியல் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எம்ஏ சேமர் ஸ்டேடியம் இந்த வெனியூ பார்த்த வரையும் மேக்ஸிமம் ஸ்பின்னருக்கு மஸ்ட் 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 பிக் பண்ணுங்க. நாளைக்கு மேட்ச்லயும் அதான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓவரால் சென்னை பிச்சு ஓவரால் பாத்தீங்கன்னா பேட்டிங் பிச்சா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு டிராவிஸ் ஹெட்டோ அபிஷேக் சர்மாவோ பேட்டிங் பிச்சா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு மேட்ச் பார்த்துருப்போம். ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கைவாட் 2 பேரு போலன்னு பொழந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு அதிகமா இருக்கு. 2 பேர் மட்டும் ஒரு பேட்டிங் பிச்சா கொடுக்குறாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா நீங்க வந்து நாளைக்கு ஃபைனல் மேட்ச் நீங்க ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேற வழியே இல்லை. 100 rupees ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 19 என்ட்ரில ஒரு 4 டீம் போடுங்க. ₹1 என்ட்ரில ஒரு 19 டீம் போடுங்க. ஏதாவது ஒரு இதுல நீங்க ஸ்ட்ரைக்லி வின் பண்ண சான்சஸ் இருக்கு. ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் டீம் போட போறது கிடையாது. அப்படி பாக்குறப்ப நாளைக்கு நீங்க வந்து போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் மஸ்ட் பிக் பண்ணுங்க. செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் நட்ராஜன் மட்டும் பிக் பண்ணுங்க. இந்த வெனியூல வந்து மேக்ஸிமம் பவுலிங் பிச்சுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெனியூ பவுலிங் பிச். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் நம்ம ப்ரெடிக்ஷன் படி இது வரையும் விளையாண்டதுல நேற்று மேட்சும் நான் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு மேட்சும் அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிதான் இன்னைக்கு நாளைக்கும் அப்படிதான் நடக்கிறது சான்சஸ் இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு கேகேஆர் வின் பண்ற சான்சஸ் ஸ்லைட்லி இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த மேட்ச் மாதிரி தான் நாளைக்கு நடக்கிற சான்சஸ் இருக்கு. செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டை பொறுத்தவரையும் செகண்ட் பேட்டிங் நல்ல ஆப்டான பிளேயர். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாரு. அதுவும் இல்லாம நாளைக்கு செகண்டா பேட் பண்றதுங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றது சான்சஸ் இருக்கு. ஏன்னா டியூ ஃபேக்டர் செகண்ட் பேட்டிங்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம லக்னோ மேட்ச் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. நாளைக்கு லக்னோ ஆர்சிபி சிஎஸ்கே பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்க, லக்னோ vs ஆர்சிபி நீங்க பார்த்துருப்போம் 210 213. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நாளைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த 2 பேட்டிங்கை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்டா பேட் பண்ண வின் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்லைட்லி 2 சான்ஸ் டு கேகேஆர். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்த்துட்டோம். கேகேஆரோட பிளேயிங் 11 பார்த்துருவோம். கேகேஆர் பிளேயிங் வந்து குர்பாஸ், சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக், வைபவ் அரரா, வருண் சக்கரவர்த்தி, நிதிஷ் ராணா அண்ட் நிதிஷ் ராணா. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு 12 பேர் வச்சுக்காங்க. இதுக்கு இம்பாக்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா வரதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஸோ நாளைக்கு ஓப்பனிங் வந்து சுனில் நரேன், குர்பாஸ் 2 பேர் தான் இறங்க போறாங்க. ஸோ இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா அவுட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ சுனில் நரேன் பொறுத்தவரையும் ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. பவுலிங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா விக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச்ல நீங்க ஒரு மஸ்ட் கேப்டனா ட்ரை பண்ண தவிர வேற வழியே இல்லைங்க. ஸோ இந்த 2 பேர்ல 2 பேருமே ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு அந்த நான் சொன்ன மாதிரி லக்னோ சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து இந்த டாப் ஆர்டர்ல 2 பேர் மட்டும் மேட்ச் அடிச்சு முடிச்சு 2 விக்கெட் லாஸ்ட் 10-15 2 பேர் மட்டும் யார் இறங்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் 2 பேர் மட்டும் இறங்கி ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்க மேட்ச் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் போடுங்க, ஒரு டீம் போடுங்க. சுனில் நரேன், குர்பாஸ், அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல், பவுலர்ஸ்ல சொல்ல வேண்டியல மிச்சர் ஸ்டாக். இந்த மாதிரி ஒரு 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 ப்ரெஷரான டைம்ல நல்ல விக்கெட் எடுப்பாரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்க 2 பேரும் மஸ்ட் பிக் பண்ணுங்க. நிதிஷ் ராணா பிக் பண்ணலாமான்னு கேட்டா ஒரு சில டீம் பிக் பண்ணுங்க, ஒரு சில டீம் ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க, ஃபர்ஸ்டா யார் பவுல் பண்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று யாரும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க, இத்தனை விக்கெட் எடுத்தாங்க. ஸோ யார் விக்கெட் அதிகமா எடுத்தான்னு பார்த்தா பவுலர்ஸ் மட்டும்தான். நாளைக்கு SRH ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க இதுல உள்ள 3 பவுலர்ஸ் 4 பவுலர்ஸ் எடுங்க. இதுல பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா சுனில் நரேன் 4 ஓவர் பிளே பண்ணிடுவாரு. ஆண்ட்ரூ ரசல் 2 ஓவர் பிளே பண்ணுவாரு. அதே மாதிரி மிச்சல் ஸ்டாக் 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாரு. நிதிஷ் ராணா ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாரு. வைபவ் வராரா ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. இவங்க 2 பேர்ல ஒரு ஆளுக்கு மாறும். அது நான் அதுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 4 பவுலர் எடுக்கலாம்னு கேட்டா இதுல ஒரு பவுலர் வந்துருவாரு. ஸோ ஆண்ட்ரூ ரசல் 2, அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டாக் ஒரு 3 வந்துருவாரா. வைபவ் வரார் 4, வருண் சக்கரவர்த்தி 5, நிதிஷ் ராணா 6 பேர் இதுலயே வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் இருக்கும். குர்பாஸ் வந்து 7. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் செகண்டா இவங்க வந்து பேட் பண்றாங்க, எப்பயும் நீங்க நடந்த மாதிரி செகண்டா இவங்க வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னா இதுல பேட் கமின்ஸ் நடராஜன் மட்டும் எடுத்துட்டு அப்துல் சமாத் நேற்று பார்த்துருப்போம். நான் சொன்னேன் ஆல்ரவுண்டர் வந்து ஸ்பின்னர் எடுங்க அப்படின்னு சொன்னேன். நேற்று அதே மாதிரி வந்தாரு, 3 விக்கெட் எடுத்தாரு, வைஸ் கேப்டன் எலிஜிபிள் ஆனாரு. ஆவேஷ் கான் அப்படிதான் வந்தாரு. ஸோ பவுலர் நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பவுலர்ஸ் சூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் இல்ல விக்கெட் கீப்பர் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் வின் பண்றது சான்சஸ் கம்மி. இதுல பிளேயிங் சன்ரைசர்ஸ் பிளேயிங் பாத்தீங்கன்னா அதே தான், சேம் தான். இதுல வந்து எய்டன் மார்க்கரம் வந்திருக்காரு, வந்து பிரோஜனம் இல்ல. நேத்தி நான் கேப்டனார போட்டேங்க, அவரை வந்திருக்காரு பிளே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேப்டனா போட்டேன். நல்ல வேலை ஜெய்சோல் வைஸ் கேப்டனா போட்டேன், காப்பாத்தி விட்டாரு. 10 போர்டு ஆவேஷ் கான் சந்தீஷ் சர்மா 3 பேரும் எடுத்திருந்தேன், நடராஜன் எடுக்காம விட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படிதான் நேற்று இருந்தோம். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்தவரையும் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வெங்கடேஷ் ஐயர். இந்த இடத்துல வந்து மிச்சல் ஸ்டாக் நீங்க ட்ரை பண்ணுங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலா நான் சொல்றது பதிலா, ஏன்னா இந்த இடத்துல வந்து நாளைக்கு வந்து இவருக்கு பதிலா நீங்க வந்து ஒரு மிச்சல் ஸ்டாக் ட்ரை பண்ணுங்க. கேப்டனா கூட ட்ரை பண்ணுங்க. நீங்க மிச்சல் ஸ்டாக் நாளைக்கு கேப்டனா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நிதிஷ் ரெட்டி அண்ட் நடராஜன், அபிஷேக் சர்மா நேற்று பவுல் பண்ணாரு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு பவுலிங் கொடுத்து அவர் வரவத்து சான்ஸ் இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு நேற்று நேற்று நல்லா யோசிச்சுங்க. நேற்று மேட்ச் நடந்துச்சு, எம்ஏ ஸ்டேடியம் நடந்துச்சு. நேற்று மேட்சை KKR உட்காந்து கிரவுண்ட்ல தான் பாத்துட்டாங்க. அபிஷேக் சர்மா பவுல் பண்றாரு, ஸோ பேட் கமின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பிக் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாருமே யோசிக்கணும். நம்ம திரும்பி பாருங்க, எல்லாருமே நம்ம பேசியிருப்போம். எல்லா மேட்ச்லயும் நம்ம யாரை பத்தி பேசியிருப்போம்னா RCB பத்தி பேசியிருப்போம், CSK பத்தி பேசியிருப்போம். இவங்க பேட் பண்றாங்க, இவங்க பவுல் பண்றாங்க, இவங்க நல்லா விளையாடுறாங்க, அவங்க நல்லா விளையாடுறாங்க. RCB விராட் கோலி, டூப்ளசிஸ், சன்ரைசர்ஸ்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா நல்லா பேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டன் பொறுத்தவரைக்கும் ருத்ராஜ் கைவாடு, அது லக்னோனா KL ராகுல், MIனா ஹேட்ரிக் பாண்டியா. பேட்டிங் பண்ணாலும் பேசுறோம், பேட்டிங் பண்ணலாலும் பேசுறோம். ஸோ ஒரு டீம் ஒரு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, இதோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். நம்ம இவரை பத்தி நம்ம எந்த இதையும் பேச மாட்டோம். எந்த ஒரு யூடியூப் சேனலையும் இவரை பத்தி நம்ம பேசிருக்கோம்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. யாருமே பேசவே இல்லைங்க.
இவரை பத்தி ஏன் பேசவே இல்லை ஏன்னா ஒரு எதனால கேகேஆர் நம்ம வந்து நான் டீமோட இதுதான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே நான் வந்து எனக்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே அப்படிங்கிறத சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு வந்து எம்ஐ தான் பிடிக்கும், ரோஹித் சர்மா தான் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அவங்கள பத்தி சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. ஓவராலா இன்னைக்கு வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா அப்படின்னா ஸ்ரேயஸோட கேப்டன்சில வந்திருக்காங்க. இதுவரையும் இத்தனை மேட்ச் விளையாண்டு ஒரு ஃபைனல்ஸ் வந்து நல்ல டீம் ஸ்ரேயஸ் கேப்டன்சி. இவரை பத்தி நம்ம எந்த ஒரு டீம்லயும் பேசவே இல்லை. எந்த ஒரு யூடியூப் சேனலாவது பேசியிருக்காங்களான்னு கேட்டா நம்மளே பேசியிருக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த வரை ஏன் பேசல? ஒரு கேப்டன்சி, ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி, ஒரு ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஏன் வந்து இவருக்கு வந்து ஒரு இந்தியன் டீம்ல வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கல? ஏன்னு கேட்டா ரஞ்சி டிராபி விளையாடலையா? இது ஒரு காரணமா? ஸோ இந்த மாதிரி ஐபிஎல்ல இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு டீம் கொண்டு வந்து ஒரு ஃபைனல்ஸ் வந்து வச்சிருக்காரு. இவரை பத்தி எந்த ஒரு டீமும் பேசல, எந்த ஒரு யூடியூப் சேனலும் பேசல. ஏன் இவர் வந்து ஃபைனல்ஸ் கொடுக்கலன்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்லைட்லி சான்ஸ் வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக நீங்க வந்து மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல நேத்தி உள்ள மேட்ச்க்காக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் சான்ஸ் இருக்கு. ஆனா இவங்க நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி குருபாஸ் அண்ட் சுனில் நாராயண் விளையாண்டாங்க அப்படின்னா அடுத்தது யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராண்டி ரோசல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் சான்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு கேப்டனுங்கிற முதல்ல ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் தூக்கிட்டு நாளைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடுறதுக்கு சான்ஸும் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இறங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு ஒரு மேட்ச் நாளைக்கு ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க அப்படின்னா பேட்டிங் பிச்சா இருந்துச்சு. நாளைக்கு வந்து மேட்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா ருத்ராஜ் கேவாட் இந்த அபிஷேக் சர்மா அவங்க 2 பேர் மாதிரி இவங்க விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அப்படியும் நடக்குது. 4-5 டீம் போடுறீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ் தாங்க. ஒரு 4-5 டீம் போடுங்க, வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி தான் டீம் போட போறோம். ஸோ நாளைக்குன்னு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்தியா இதோட லாஸ்ட் மேட்சை பாருங்க. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், சுனில் நாராயண், ஆண்ட்ரூ ரசல், வருண் சக்கரவர்த்தி, நம்ம சொன்னதுதான். இதே டீம் நடந்திருக்கு. எஸ்ஆர்எச் கூட நடந்த மேட்ச்ல இவங்க நடந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவர் 1, அதுக்கப்புறம் குருபாஸ் 2. ஸோ அதிகமான பாயிண்ட் உள்ளவங்க பாருங்க. அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் 3, ஒரு பவுலர் 3 பாயிண்ட். அதுக்கப்புறம் ஆண்ட்ரூசன் 4, ஸ்ரேயஸ் ஐயர் 5, வருண் சக்கரவர்த்தி 6, நிதிஷ் ராணா 7. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க டிராவிஸ் ஹெட் 8 அண்ட் திரிபாதி அபிஷேக் சர்மா 9, கால்சன் 10, திரிபாதி 11. ஸோ இந்த இதுல கால்சன் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க நடராஜனை ஸ்கிப் பண்ணுங்க, இல்ல சபாஸ் அகமது பிக் பண்ணுங்க 11. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு இந்த டீம்ல உள்ள 4 பேர், நீங்க 14 பிளேயர் இருக்காங்க அப்படின்னா இவங்களை இப்ப நான் சொன்ன மட்டும் பிக் பண்ணி போட்டாலே நீங்க கண்டிப்பா கிராண்ட் லீக் வின் சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கேகேஆர் பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் மட்டும் எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் பிக் பண்ணுங்க. இதுலயே 5 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 6, 7 முடிஞ்சிருச்சு. 7 பேர் இதுலயே வந்துட்டாங்க. இதுல வந்து இதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க 4 பேர் தான் சூஸ் பண்ண முடியும். 1, 2, 3, 4 பவுலரே சூஸ் பண்ணல. நான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல போடுறேன். எஸ்ஆர்எச் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு பவுலரே சூஸ் பண்ணலங்க. நான் பவுலரே கிடையாது, ஃபுல்லா ஆல்ரவுண்டர் மட்டும்தான். அந்த மாதிரி சூஸ் பண்ணி போடுறேன். இது நேற்று நடந்த மேட்ச் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இதே 3 பவுலர்ஸ் இங்க வந்து விக்கெட் கீப்பிங் வந்திருக்காங்க. அதே 3 பவுலர்ஸ் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 3 பவுலர்ஸ். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி ஒரு டீம் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்ட சிஎஸ்கே கப் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆர்சிபி ஓகே, அதுக்கப்புறம் ஆர்சிபி கப் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், அதுவும் நடக்கல. ஸோ ஓகே, ஃபைனல்ஸ் நம்ம முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான். நெக்ஸ்ட் இயர் நம்ம மெகா ஆக்ஷன்னா என்னன்னு சொல்லலாம்னு சொன்னோம். ஸோ இந்த ஒரு டீம் எல்லாருமே 4 வருஷத்துக்கு ஒரு மெகா ஆக்ஷன் நடக்கும். நான் அடுத்த இதுல வந்து ஒரு 4 பேரை ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க யாரு வந்து ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பொறுத்தவரையும் இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் வந்து ருத்ராஜ் கேவாட், மகேஷ் பத்திரானா, என்னோட இது சொல்றேன், மகேஷ் பத்திரானா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிவம் டூபே, ஜடேஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து மஸ்டா நான் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இது படி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க யாரு நெக்ஸ்ட் இயர் இவங்க வந்து மெகா ஆக்ஷன்ல இந்த சிஎஸ்கே டீம்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எம்ஐல இருந்து ரோஹித் சர்மா இங்க வரணும்னு நினைக்கிறீங்களா?
ஏன்னா மெகா ஆக்ஷனுங்கும் போது 4 பேர் கண்டிப்பா 4 பேர் தான் ஒரு டீம் வச்சுக்க முடியும். மிச்சம் எல்லாரையும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டீம் நடக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் இயர் யாரை வந்து டீம்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, யார் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து எது டீம் ப்ரிடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்கான டீம் ப்ரிடிக்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட இன்னொரு சேனல், அதில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விளாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்க இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த சேனல்லே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரேடிங் பற்றியும் நம்ம பார்க்கலான் இருக்கோம். ட்ரேடிங் பற்றி நம்ம சில சில புக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து சில ப்ரெடிக்ஷன் படி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு எத்தனை தௌசண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரேடிங்லாம் வேணாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் எடுக்கலன்னா கண்டிப்பாக லைஃப் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம யார் அதிகமான இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சில சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்போம். அதையும் மறக்காம பாருங்க. இந்த சேனல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு அடுத்த வருஷம் யார் இந்த டீம் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் டீம் இந்த எந்த டீம் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங், தேங்க்ஸ் டு ஆல்.